அஸ்ட்ரோ கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது. ஆடி வெள்ளினாலே ரொம்ப விசேஷமானது. எல்லா கோயிலுமே கூட்டம் இருக்கணும். அப்பேற்பட்ட நாளில் நம்ம என்ன பண்ணலாம், என்ன வழிபாடு பண்ணலாம், வீட்டில் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் என்ன, அதை பற்றி தான் இப்போது விளக்கமாக இந்த பதிவில் சொல்ல போகிறோம். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட குருநாதர் ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியாத். இந்த ஆடி வெள்ளின்ற போது எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமானது. பொதுவாக பெண்களுக்கு அன்றைய தினம் ரொம்ப விசேஷமான நாள் சொல்லப்படுது. பெரும்பாலும் ஆடி வெள்ளி இல்லை விளக்கு பூஜை பண்ணுவாங்க. எல்லா கோயிலுமே ஆடி வெள்ளியில் ஒவ்வொரு வெள்ளியுமே குத்து விளக்கு வீட்டிலேருந்து கொண்டு வர சொல்லுவாங்க. இல்லை சில பெரிய கோயில்கள் தான் அவங்களே கொடுப்பாங்க. எண்ணெய் கொடுத்து திரி கொடுத்து விளக்கேற்றி குங்கும அர்ச்சனை பண்ணி வரிசையாக உட்கார வச்சு தூபதீபம் காட்டி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி பாட்டு பாடி இதெல்லாம் பண்ணி மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணி எல்லோருக்கும் அந்த தாம்பூலம் கொடுப்பாங்க. சுமங்கலி செட்டுன்னுவாங்க. அது மாதிரி தாம்பூலம் ஒரு பையில் போட்டு கொடுப்பாங்க. நிறைவாக அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அம்மனுடைய அருளை பெறுவாங்க. இது வழக்கமாக தொண்டு தொட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இதில் ஒரு மேன்மையான பலன் கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆடி வெள்ளியிலே பெண்களுக்கு சுக்கிரன் தான் வெள்ளிக்கிழமைக்குரிய கிரகமாக சொல்லப்படுது. சுக்கிரனுடைய அம்சம் மகாலட்சுமி தான். மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது. எல்லார் வீட்டுமே அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனையும் வழிபடுவாங்க, லக்ஷ்மியும் வழிபடுவாங்க. அப்போ தான் அம்மனுடைய அருள் கிடச்சி மகாலட்சுமியுடைய கடாட்சம் கிடச்சி எல்லா நாளும் பெற்று ரொம்ப வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் விசேஷமாக கொண்டு வருவாங்க. அப்பேற்பட்ட இந்த ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு கூழ் வார்த்து விரதம் இருந்து கூழ் வார்த்து செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த பதிவு. பொதுவாகவே ஒரு ஆடி மாதமோ ஞாயிற்றுக்கிழமையில் தான் அம்மனுக்கு கோவில்லையும் சரி வீட்லேயும் சரி கூழ் வார்த்து பூஜை பண்ணி நிறைவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையிலே கூழ் வார்த்து அம்மனுக்கு இப்போ நம்ம வீட்டில் எளிய பரிகாரம் தான் சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த கூழ் வார்க்கிறது என்னென்னா, கேழ்வரகு அதை முன்தினமே அரைத்து வைத்து கொள்ள வேண்டும். அதனுடன் சாதம், பச்சரிசி சாதம் அதை வேக வைத்து அதனுடன் கலந்து வைத்து விட வேண்டும். முன்னெல்லாம் வச்சுருவாங்க. அடுத்த நாள் அதில் தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து தயிர் சேர்த்து கெட்டியாகவும் வைத்து வழிபடுவார்கள். அதற்கப்புறம் அதை நீர் அல்லது நீர் மோர் ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக சேர்ப்பாங்க. நீர் சேர்த்தாலுமே மோர் சேர்க்கணும், அதுவும் சேர்க்கணும். இதில் என்ன விஷயம்னா, குளிர்ச்சி ஆகக்கூடிய அது உணவாக அமைந்துவிடும். ஏனென்று சொன்னால், இது ஆடி மாதம் கோடைக்காலம் முடிந்து காற்று மாதமாக விளங்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் காற்று தான் அதிகமாக வீசும். அதுக்கப்புறம் தான் ஆவணியில் ஐப்பசி கார்த்திகையில் தான் மழை பெய்யும். அதுக்கப்புறம் குளிர்காலம் வந்துடும். அப்போது
இந்த காற்றில் அந்த கிருமிகள்லாம் பரவும் நிறைய பேருக்கு, அதில் இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்போல்லாம் நிறைய நீங்கள் நம்ம கேள்விப்பட்டுன்னு வரோம், கிருமியால் எவ்வளோ பாதிப்பு வருதுன்னு நம்ம அனுபவிச்சிருக்கோம். உடல் சூடு அதிகமாக ஏற்பட்டாலுமே பல விதமான நோய்கள் வந்து சேரும். அந்த வெப்பத்தை குறைப்பதற்காகத்தான் இந்த ஆடி மாதத்திலே கூழ் வார்க்கும் முறையை கொண்டு வந்தார்கள் முன்னோர்கள், பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லாருமே. அது ஞாயிற்றுக்கிழமையில் வாழ்வோம். ஆனால் வெள்ளிக்கிழமையிலே கூழ் வார்ப்பது என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. ஏனென்று சொன்னால், வெள்ளிக்கிழமையிலே அம்மனுக்கு சக்தி அதிகமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை தான் மாங்கல்ய பலம் பெருகும். வசதி வாய்ப்புகள் நம்மளுக்கு வேணும், மாங்கல்ய பலம் கிடைக்கணும், தீர்க்க சுமங்கலியாக வாழணும் அப்படின்னாக்கா அந்த வெள்ளிக்கிழமை தான் விசேஷமாக சொல்லப்படுது. இப்போ அன்றைய தினம் அம்மனுக்கு பிடித்த அந்த கூழ் வார்க்கும்போது தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். அந்த வெள்ளிக்கிழமையில் கூழ் வார்த்து அம்மனை வழிபட்டாக்கா, அதுவும் ஆடி மாதம் அம்மன் மாதம்னு சொல்லியிருக்கோம், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும். பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை கூழ் வாக்குறது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் மட்டும் இல்லை, எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் வரும். நீங்கள் இந்த ஆடி மாதத்துலையும் செஞ்சு பாருங்கள். எல்லாமே ஆண்டு அனுபவித்தால் தான் தெரியும். நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சந்தேகப்படாமல் சொல்கிறாரு, நம்ம செஞ்சு பார்க்கலாமே, அப்படி செய்து பாருங்கள். அனுபவம் தான் கடவுள், கடவுள் தான் அனுபவம். இதுதான் முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆடி வெள்ளிக்கிழமையிலே கோயிலில் ஊற்றுறாங்களோ இல்லையோ, நீங்கள் வீட்டில் ஒரு வெள்ளிக்கிழமை ஊற்றி பாருங்கள். ஊற்றி மற்றவர்களுக்கும் தான தர்மம் செய்யுங்கள். கூழ் வார்த்து தீர்க்க சுமங்கலி என்ற பாக்கியத்தை பெறுங்கள், வசதி வாய்ப்புகளை பெறுங்கள். இதெல்லாம் வந்து அம்மனுக்கு பிடிச்ச அந்த கூழ் வார்க்கும்போது, அதுவும் வெள்ளிக்கிழமை பண்ணும்போது ரொம்ப விசேஷம். எல்லாமே விதமான வசதி வாய்ப்புகளும் தேடி வரும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். இதெல்லாமே உண்மையான விஷயம். அதனால் வெள்ளிக்கிழமையிலே, இந்த ஆடி மாதம் வரை வெள்ளிக்கிழமையிலே கூழ் வார்த்து அம்மனுக்கு நிவேதனம் செய்து வீட்டிலும் சாப்பிடலாம். அதை வெற்றி போய் கோயிலில் கூட வச்சு நம்ம நிவேதனம் பண்ணால் அதை வச்சு கொடுப்பாங்க. அது அன்றைக்குமே நம்ம பண்ணலாம். கோயிலில் பண்ணுறாங்களோ இல்லை, நம்ம பண்ணிட்டு வந்துடலாம், தப்பு கிடையாது. அன்றைய தினம் சுமங்கலி பெண்களை வரவேற்று கொடுக்கலாம், அவர்களுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம். வயதான சுமங்கலி பெண்களிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம். இதெல்லாம் துர்க்க சுமங்கலி பாக்கியத்தை மேன்மேலும் பெருக்கும், வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு வரவைத்து கொடுக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம். அதனால் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையிலே கூழ் வார்த்து அம்மனுக்கு நிவேதனம் செய்து தானதனம் செய்து வழிபட்டு வந்தீர்களானால் பெரும்பேறு கிட்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.